ஒரு எம்பிஏ படித்த ஒருத்தரை ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி ரியல் எஸ்டேட்டில் இறங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரியல் எஸ்டேட்டும் சரியாக பண்ண முடியல. அதில் பண்ண முடியாமல் ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப மனவேதனையோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நம்மளோட கிளைண்ட் அவங்களுக்கு நம்மளோட வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி நம்மக்கிட்ட வந்தாங்க. நாம் அவர் ஜாதகத்தை பார்த்ததில்ல, அவருக்கு டைம் சரியில்லைன்றது உண்மை தான். ஆனால் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறதுன்றது அட்வைசபிள் கிடையாது. அவருடைய நேரத்தை நம்ம எப்படி மாற்றி கொடுத்தோம்னா, அவங்களோட மனைவி ஜாதகத்தை நம்ம பார்த்த வகையில் அவங்களுக்கு இப்பட்ட நேரம் நல்லா இருந்ததுனால உங்களோட தொழிலை நீங்கள் திரும்ப தொடங்குங்க. ஆனாலும் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் மனைவி பேரில் மாற்றிக்கோங்க. அதிலேருந்து வர ப்ராஃபிட்டும் நீங்கள் உங்களுக்கு தான் எடுத்துக்க போகிறீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சேலரி எடுத்துக்கோங்க. ஜாதகம் உங்களுக்கானது நல்ல விதமாக மாற்றி கொடுத்துரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலை முன்னாடியோட இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு. ஜாதகன்றது யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை, நம்மளுடைய நேரத்தை நம்ம சரியாக பார்த்து வழி காமிச்சிக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம நேரம் சரியாகும் போது எல்லாமே தன்னால் மாறுன்றது தான் இதுக்கான சூழ்நிலை. கட்டாயமாக எதுவுமே முடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சூழ்நிலையை நம்ம மாற்றிக்க முடியும். நன்றி.